பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அண்ட் வெரி குட் மார்னிங். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு தி கவர்ன் ஆஃப் த டே. உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு 16ஆம் தேதி 16th October 2025 Thursday, வியாழக்கிழமை. அற்புதங்கள் ஆண்டவர் செய்கிறார். யாருமே செய்யாத அற்புதத்தை செய்கிறார்கள். இன்னைக்கும் மந்திரம் தந்திரங்களை பண்ணி செய்கிறார்கள். கையில் வர வைக்கிறார்கள். தந்திரங்களெல்லாம் பாவிச்சு எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இப்படி 50,000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தது இந்த உலகத்தில் யாருமே இல்லை. 2 மீனையும் 5 அப்பத்தை கொண்டு செஞ்சதும் இல்லை, செய்ய போகிறதும் இல்லை. அது உண்மை, அது சத்தியம், அது கர்த்தரால் இதே முடியும். இவையெல்லாம் செய்து முடிந்த உடனே நான் சொன்னேன், கூட்டம் செம்ம கூட்டம். அந்த கூட்டத்தை எப்படி ஆண்டவர் போக வைத்தார் என்று தெரியவில்லை. ஆனாலும் எல்லாரும் அனுப்பி வைக்கிறதா பார்க்கிறோம். படிக்கிறான் வசனத்தை படிக்கும்போது இன்னைக்கான வசனம் பார்த்தீங்கன்னா அது மார்க் 6:45, மார்க் சாப்டர் 6:45. அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரை பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஹல்லேலூயா. Immediately he made his disciples to get into the boat and go before him to the other side to Bethsaida while he sent the multitude away. Hallelujah. The multitude away, the send away. The கூட்டத்தை அவர்களை அனுப்பி வைக்கிறார். எல்லாரும் போனாங்க. அனுப்பி வச்சுட்டு, ஏசாமி சீஷர்கள் படகுல ஏறி போங்க, நான் வரேன். அப்படி என்றால் அவர் தனித்து இருக்க விரும்புகிறது என்பதை நாம் உணர முடிகிறது. யூ வாண்ட் டு பி அலோன். நிச்சயமாக ஜனங்கள் அவரை புகழ்ந்திருப்பார்கள், போற்றிருப்பார்கள். இன்னொரு சமயத்தில் அல்லது இன்னொரு சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் அவர் ராஜாவாக்க நினைத்தார்களாம். ஹல்லேலூயா. Many times people they try to make him as a king. People are forcing him. நீங்க ராஜாவா, ஏன்னா இப்படி நல்லவராக இருக்கீங்க, அற்புத அடையாளம் செய்கிறீங்களே. ஜனங்களை அனுப்பிவிட்டு இவ்வளோ பேருக்கு ஊழியம் செய்து நிச்சயமாக அவர் களைப்பாக இருப்பார். சீச்சர்களை அவர் அனுப்பி விட்டுறாரு, போ நீ என் கூட இருக்காதீங்க, தனியாக போங்க, நான் தனியாக இருக்க விரும்புகிறேன். ஏன் அவர் தனியாக இருக்க விரும்பினார்? ஏன் சீஷர்களை துரிதப்படுத்தினார் என்பதை நாம் நிச்சயமாக நாளைக்கு பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய காரியங்களை செய்துவிட்டால் நம்ம பெருமையோடு இருந்திடக்கூடாது. தனித்து நின்று ஆராய்ந்து யோசித்து பார்க்க வேண்டும். நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த பிறகு கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிப்பேன். அந்த நாளில், அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோ வெள்ளிக்கிழமை ஆராதனை கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிப்பேன். இன்றைக்கு ஆராதனையிலே வந்த ஜனங்கள் என்னத்தை பெற்றுக்கொண்டார்கள்? ஒருவேளை நான் பிலீவரா இந்த ஆராதனை கலந்துருந்தா அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் என்று நிச்சயமாக நான் ஆராய்வேன், யோசிச்சு பார்ப்பேன். ஏன்னா வந்தவர்கள் நன்மை பெற்றிருக்க வேண்டும், ஆசீர்வாதம் பெற்றிருக்க வேண்டும், ஒரு தொடுதலை உணர்ந்திருக்க வேண்டும். ஆமா தானுங்களே? ஏனென்றால் நாம் ஜீவனுள்ள தேவனை வணங்குகிறோம். You are worshiping the living God. When you worship the Lord, you must feel the touching, the presence of God. Because our Lord Jesus Christ is real. ஆமாதானுங்களே? அவர் உண்மை. பாவிகளை நேசிக்கிறவர், பாவிகளை தேடி வந்த ஆண்டவர், தன் உயிரையை கொடுத்தவர். இப்படி ஒரு பெரிய அற்புதத்தை செய்துட்டு ஜனங்களை எல்லாம் அனுப்பி விட்டுட்டு சீஷர்களையும் அனுப்பி விடுறாரு, போங்க. ஏன்னா சீஷர்கள் பல மாதிரி பேசுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால தனியா இருக்க அவர் விரும்பினார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆண்டவரிடத்துல நாம் தனியா இருந்து உறவாட கற்றுக்கொள்ள வேண்டும். உன் அறைக்குள் போய் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற ஆண்டவரிடத்திலே நீ அந்தரங்கமாக பேசும் பொழுது உன் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பார் என்று ஏசாமி சொன்னார். உன்னுடைய வீட்டின் அறையிலே ஜெபி. ஹல்லேலூயா. தனித்து நீ ஜெபிக்க வேண்டும், உறவாட வேண்டும். உனக்குள்ளே ஒரு உறவு கர்த்தருக்கு இருக்க வேண்டும்.
ஆகவே சோதிச்சு பாருங்க. தனித்து ஆண்டவரோடு உறவாய்க்கிறீங்களா, சோதிக்கிறீர்களா, ஆண்டவரிடத்திலே நெருக்கமாய். You have to re-examine yourself that you have a personal devotion, prayer, relationship with the Lord. That's very important and necessary, dear brother and sister. ரொம்ப முக்கியமானது. ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. தனித்து உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் ஞானத்தின் கிருபை எங்களுக்கு தாங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய கிருபை பாய்ந்து செல்லட்டும். Fill them with the Holy Spirit, Lord. Let your presence be with them. உடைய வல்லமை கடந்து போகட்டும். உடைய பிரசன்னத்தினாலே மூடிக்கொள்ளுங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, நீ தனித்து ஆண்டவரோடு தொடர்பு வைத்து பாருங்களேன். அந்த அனுபவமே ஆச்சரியமானது. டேக் கேர். காட் பிளஸ்.